ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். நேற்று ஈரான் அமெரிக்காவில் மறுபடியும் பிரச்சனை நடந்திருக்கு. மிகப்பெரிய தாக்குதல் 2 பக்கமும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ரிகவர் ஆனால் கூட அதை நம்பாதீங்க, மார்க்கெட் வரும் நாட்களில் விழுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. குறிப்பாக நம்மளோட பவர் செக்டாரை பற்றி சில அப்டேட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. ஆஸ்திரேலியா நமக்கு யுரேனியத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பணம் நம்மளோட பங்கு சந்தைகளுக்குள்ளார முதலீடு பண்ண போகிறாங்க. அது நம்மளோட ஷேர் மார்க்கெட்டிங் நல்ல விஷயம். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை F&O ட்ரேடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளார நிஃப்டி 40 பாயிண்ட் விழுது, அடுத்த நிமிஷமே நிஃப்டி 40 பாயிண்ட் ஏறுது. அந்த அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. 3 மணிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃபும் வந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு, க்ரூட் ஆயில், சில்வரை பற்றி பார்த்துருவோம். சில்வரோட விலை ஆர்டிஃபிஷியலாக நம்மளோட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். SBI மியூச்சுவல் ஃபண்டோட IPO ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி பேசிடுவோம். அண்ட் TCSோட Q1 ரிசல்ட் இன்றைக்கி வெளியாக இருக்குது. அது எப்படி இருக்குது, என்னது, அண்ட் அதனோட விளைவாக ADRs எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட் ஈடுபடக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நேற்று நம்மளோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. பிரதர், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சொல்லுங்கள், லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஆரம்பத்திலே இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை பண்ண பார்த்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 8-9 நிமிஷம் அளவுக்கு இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை போச்சு. அதனால் இதை மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வேணுன்றவங்க பாருங்கள். அண்ட் இப்போ நம்மளோட வீடியோக்கு வந்தோம்னா முதல் செக்மெண்ட்டு. நேற்று மத்தியானம் துருக்கியில் வச்சு பிரசிடென்ட் ட்ரம்ப் இதுக்கு மேலே ஈரான் கூட பேசுறதுல யூஸே கிடையாதுங்க, டைம் வேஸ்ட்டு, அவங்க பொய் சொல்லிட்டு சுற்றுறாங்க, அவங்களோட வார்த்தையை காப்பாற்ற மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதனோட விளைவாக நம்மளோட மார்க்கெட்டு பயங்கரமாக விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது. அண்ட் அந்த இன்டர்வியூலேயே பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் மறுபடியும் ஈரான் பயங்கரமாக அடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே நேற்று நைட்டு ஈரான் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலில் 8 ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதன் காரணமாக அமெரிக்காவுடனான எல்லா பேச்சுவார்த்தையும் நாங்கள் இப்போவே நிறுத்துகிறோம், இந்த ஃபைனல் பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் டிக்ளேர் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் இதை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு ஒரு அப்டேட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இதுக்கு மேலே ஒரு கப்பல் அடித்தா கூட நாங்கள் அவங்கள நரகத்துக்கு தள்ளிடுவோம், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதையும் ரொம்ப பெரிய ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு மறுபடியும் ஒரு மணிக்கு மேலே ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சிரிக் மாவட்டம் அண்ட் கொசம் ஐலாண்டு கிட்ட, முக்கியமான இந்த துறைமுகத்துக்கிட்ட, புஷ்னர் ப்ராவின்சஸ் கிட்டலாம் தாக்குதல் நடந்தது. அதாவது அந்த தெற்கு ஈரானில் தாக்குதல் நடக்க தான் செஞ்சது. ஸோ அங்கே வெடி விபத்துகளும் புகை மூட்டமும் காணப்பட்டதாக ரிப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி காலையில் ஈரான், பெஹ்ரைன், குவைத் மேலே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவியிருக்காங்க. இவங்க பதிலுக்கு அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் டேமேஜ் தான் நடந்திருக்கு. ஏன்னா குவைத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மின்தடையே ஏற்பட்டிருக்கிறதா நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஈரான் ஒரு புது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு லேம் எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது பாருங்களேன். நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் போன கப்பல்களை அடித்ததுக்கு அமெரிக்கா தான் காரணம்ன்றாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ஹைவேல போகும்போது 3 லேன் இருக்கும், 3 வழி சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு லேன் இருக்கும், இந்த ஒரு லேன் இருக்கும், பக்கத்தில் ஒரு லேன் இருக்கும். இப்போ இதே ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற லேன், சென்டரில் இருக்கிற ஒரு லேன் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ஓமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேன். இப்போ இந்த சென்டரில் கன்னி வெடிகளை வச்சுட்டாங்க ஈரான். அதனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஓமன் பக்கம் இருக்கக்கூடிய இந்த லேனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த சி மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கப்பல் போக்குவரத்து சுமூகமாக போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் லேனில் வா, வேறு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போன வாரமே பார்த்துருந்தோம், ஓமன் நாடு ஜகா வாங்கிட்டாங்க. சார், எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் காசு வாங்குறன்னு சொல்கிறான், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓமன் பின் வாங்கிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு ஓமன் பேசுகிறதே இல்லை. ஏன்னா அமெரிக்கா மிரட்டியிருப்பாங்க. ஈரான் தனித்து விடப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். இதன் காரணமாக தான் நாங்கள் கப்பல்களை அடித்தோன்னு சொல்லிட்டு ஈரான் பதில் கொடுத்துருக்காங்க. இது ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. அந்த 60 நாள் நெகோசியேஷன் பீரியட் இருக்குது. சார், எங்ககிட்ட கேட்டுட்டு போங்க, நாங்கள் MOUவில் என்ன சொன்னோம், எங்களோட மேற்பார்வையில் தான் கப்பல் போக்குவரத்து இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, ஏன் மீறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையிலே இது பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் அடித்து
அதை வந்து கத்தார் சவுதி அரேபியாவில் டென்ஷன் ஆகிட்டு பேசி தேவையில்லாமல் சீன் ஆகிடுச்சு. அந்த தேவையில்லாமல் மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆகிடுச்சு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி விடியற் காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, அவங்க டிஸ்பரேட்டாக இருக்காங்க பீஸ் டீலை பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு அப்புறமாவும் ஈரான் கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிலிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட மிலிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு யார் உதவுனாலும் அவங்க வந்து எங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட், அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் ஸ்கொயர் ஒன், அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட். அண்ட் அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் வந்து ஆக்சியோஸுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரை வந்து நாங்கள் வெறும் ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்காக பார்க்கல, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சண்டையை நாங்கள் வந்து இதை ஒரு வாரம் ஆனாலும் கண்டினியூ பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இன்றைக்கி மார்க்கெட் ரிகவர் ஆனதை வச்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. வீக்கெண்டில் மிகப்பெரிய அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திங்கக்கிழமை கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமைக்கு மேலே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ யாரும் இன்றைக்கி ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு கம்பெனி சீப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. அண்ட் அமெரிக்கன் மிலிட்ரி வந்து அவங்களோட சென்காம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலில் 80 டார்கெட் அட்டாக் பண்ணோம். நேற்று நடந்த தாக்குதலில் 90 டார்கெட்ஸை அட்டாக் பண்ணி மொத்தம் 170 டார்கெட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈரானோட ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 நாள் தாக்குதலில் கிட்டத்தட்ட 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 78 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 5 ப்ராவின்சஸில் இந்த அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி ஒரு புது நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஈரான்குள்ளார நேற்று நைட்டு நடந்த தாக்குதலில் ஈரானில் இருக்கக்கூடிய 2 ரயில்வே பிரிட்ஜை வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த 2 ரயில்வே பிரிட்ஜும் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, உண்மையாகவே வந்து அமெரிக்கா குறி வச்சு இது சைனாக்கோ ரஷ்யாவுக்கோ போகுது, அங்கேருந்து தான் இவங்களுக்கு ஆயுதம் வருது, அதை அடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாகவே அமெரிக்கா நினச்சி அடிச்சிருக்கலாம். இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். 2வது இன்டர்பிரிட்டேஷன், அது சும்மாவே போகிற ரயில்வே பிரிட்ஜாக இருந்து கூட இது ரஷ்யாவையும் சைனாவையும் அமெரிக்காவுக்கு எதிராக திருப்புறதுக்காக இவங்க பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாதுன்ற மாதிரி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னும் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நேற்று நேட்டோ மீட்டிங் முடிச்சுட்டு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 நாள் முன்னாடியே பார்த்துருந்தோம், துருக்கிக்கு F-35 விமானத்தை விற்கிறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. காரணம், ஒருவேளை F-35 விற்கலைன்னா ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக F-35 விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அதை வந்து டினை பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகள் அவங்களோட ஜிடிபியில் 5% அளவுக்கு நேட்டோவோட டிஃபென்ஸுக்கு வந்து ஒதுக்க போகிறதாகவும் இவர் சொல்லிட்டாரு. இன்னும் அவங்க சொல்லலை. அண்டு ஆயுத உற்பத்தியை நாங்கள் வந்து வேகப்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் உக்ரைனுக்கு இந்த பேட்ரியாட் மிசைல் இருக்கு இல்லையா, அது உற்பத்தி செய்யறதுக்கான லைசன்ஸை கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. உக்ரைனோட ட்ரோனை வந்து அமெரிக்கா வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இது 2மே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒரு காலத்தில் உக்ரைனுக்கு இவங்க ஆயுதம் கொடுத்தது போக இப்போ உக்ரைன்கிட்ட இவங்க ஆயுதம் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அண்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த ஈரான் போரை பற்றி நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த ஈரான் போர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை ஒரு ஃபுல் ஸ்கேல் அட்டாக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கல. ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு கப்பலில் ஈரான் அடித்தா அதை விட 10 மடங்கு டேமேஜை நாங்கள் ஈரானுக்கு திருப்பி கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒருவேளை ஈரான் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஈரானும் இதே ஸ்டெப்ல தான் பண்ணியிருக்காங்க. எங்களை இதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நேற்று வந்து இன்டர்நெட்டில் ஒருத்தர் வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருந்தார். அந்த கவிதை வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தார். அது எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஈரான் வந்து இந்த உலகத்தோட ஃபியூஸ் கேரியராக, அதை பிடிக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வேர்க்குது அப்படின்ற மாதிரி அந்த கவிதை எழுதியிருந்தார். அதுதான் ஞாபகம் வந்துச்சு இந்த பார்க்கும்போது. 2 பேருமே வந்து பிளாக் பண்ணுறோம்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து டீசாலினேஷன் பிளான்ட்டோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, ஆனால் ஒருவேளை அடிக்க வேண்டிய அவசியம் வந்தால் நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறாரு. அதாவது இதை நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு இவர் சொன்னது. அண்ட் வேணும்னா நாங்கள் கார்கைலாண்ட கைப்பற்றிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? மார்ச் மாதம் பிரச்சனை ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அப்போ சொன்ன டைலாக் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஈரான் நாங்கள் இந்த இறுதி சடங்குக்காக கொடுத்த டைமை தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க, எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு வகையில் உண்மை தான். இந்த இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு IRGC என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த 2 வாரத்தில் ஈரானோட அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போக்குவரத்தை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம், ஆனால் அமெரிக்கா தான் இதுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட நடவடிக்கைகள் தான் இதுக்கு எடுத்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு உண்மையும் இருக்குது, ஒரு பொய்யும் இருக்குது. என்னென்னா, இந்த கப்பல் போக்குவரத்து சுமூகமான நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னது உண்மை. காரணம்,
3ல் 2 கப்பல், இதுக்கு முன்னாடி 30 கப்பல் போயிட்டு இருந்ததுன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 20 கப்பல் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த அமைதியாக இருந்த காலகட்டத்தில். ஆனால் அமெரிக்கா தான் இதை கெடுத்தாங்கன்னு சொல்கிறது தப்பு. காரணம், ஈரான் தான் 3 கப்பல் அடித்து தேவையில்லாமல் வந்து பஞ்சாயத்து இழுத்து விட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட மார்க்கெட்டு விழுந்தது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரைனுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறது சொல்லியாச்சு. அண்ட் ட்ரம்ப் வந்து நம்மளையும் வம்புக்கு இழுத்துருக்காரு. போன வருஷம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா, அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தி வச்சதே நான் தான். இதில் 5 கோடி மக்களோட உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். இதை வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்களை ஏன் சார் இழுக்கிறீங்க, முதல்ல அந்த பிரச்சனையை முடியுங்கன்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நான் நிறுத்தினேன்னா, நீங்கள் வந்து போரை நிறுத்தலைன்னா 200% டேரிஃப் போட்டுருவோன்னு சொல்லிட்டு நான் மிரட்டினேன். உடனே 2 பேரும் வந்து போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிலவரம். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த போர் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ ஆகும். அண்ட் அமெரிக்கா ஈரான் 2 பேரும் பண்ணுறதை பார்த்தா வீக்கெண்டில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரான் அதை பண்ணலைனாலும் கண்டிப்பாக அமெரிக்கா அதை பண்ணுவாங்க. ஸோ மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸுக்கு நான் சொல்கிறது, இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனி உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைச்சா வாங்குங்க. ஏன் இன்னைக்கு கூட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோவில் உங்களோட நேற்று நடந்த லாஸஸில் 70-72% அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அதாவது உதாரணத்துக்கு நேற்று வந்து 5000 ரூபா லாஸ் ஆனிச்சுன்னா இன்றைக்கி 3600 ரூபா அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும். 72% அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும். அதை நான் சொல்கிறேன். அண்ட் சிரியா மேலே போட்டிருக்க எக்கனாமிக் சாங்ஷன்ஸும் லிஃப்ட் பண்ணுறதா வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க நேற்று அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் யுனைடெட் நேஷன்ஸோட மேரிடைம் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட இந்த தாக்குதலை வந்து நாங்கள் ஈரானோட இந்த தாக்குதலை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். காரணம், இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் 6000 மாலுமிகள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க, சீஃபேரர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவங்களோட உணவு, அவங்களோட ஹெல்த்து, இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது நமக்கு. இன்னொன்று, அங்கே நிறைய பேர் வந்து மாத்திரை போடுற பழக்கம் இருக்கலாம், அந்த சுகருக்கு, பிபிக்கு, அவங்களுக்கெல்லாம் மாத்திரை இருக்கான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு காய் நகர்த்தல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா, சவுதி அரேபியா எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்கனாமிக் காரிடாரை வந்து உருவாக்கலாம். அந்த எக்கனாமிக் காரிடார் பேர் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார், ஐமெக் அப்படின்னு சொல்லிட்டு காரிடார். ஆக்சுவலாக இந்த பிளான் என்னென்னா, மும்பையோட போர்ட்லேருந்து முதல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போயிடும். இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன், அதை பாருங்கள். மும்பையோட போர்ட்லேருந்து யுனைடெட் எமிரேட்ஸுக்கு முதல்ல ஒரு கப்பல் போயிடும். அங்கேருந்து கப்பல் மூலியம் வந்து இருக்கிற சரக்கையெல்லாம் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாற்றி அங்கேருந்து சவுதி அரேபியாக்குள்ளே போய், சவுதி அரேபியாவிலேருந்து ஜோர்டனுக்குள்ளே போய், ஜோர்டன்லேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு, இஸ்ரேல்லேருந்து மறுபடியும் கப்பலில் ஏற்றி யூரோப்புக்கு போயிடும். இதுதான் வந்து ஆக்சுவல் பிளானாக இருந்தது. இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இஸ்ரேலுக்கு போனோம்னா நம்ம வந்து இஸ்ரேலோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த பக்கம் லேண்ட் ரூட்லேயே நம்ம போனோம்னா எக்ஸ்ட்ரா வந்து சிரியா, துருக்கி, அதுக்கப்புறம் கிரீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூரோப்பில் போய் ரீச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, மும்பை போர்ட்லேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து சவுதி அரேபியா, அங்கேருந்து சிரியா, அங்கேருந்து ஜோர்டான், ஜோர்டான்லேருந்து சிரியா, சிரியாவிலேருந்து துருக்கி, துருக்கியிலேருந்து யூரோப்புக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம். இது மறைமுகமாக இஸ்ரேலை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. காரணம் வந்து 2023 அமாஸோட சண்டை வந்தது. அப்பயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு அது பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்துலேருந்து தள்ளிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவை ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பாக மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி எந்த போக்குவரத்து போனாலும் சரக்கை கொண்டு வந்து எங்கள் ஊரில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பாக மாற்ற பார்க்குறாங்க. இது ஒரு சூப்பரான பிளான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். அண்ட் தொடர்ந்து வந்து பேக்டோர் சேனலில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவான அப்டேட் வந்து எல்லாமே சுமூகமாக முடிஞ்சால் நமக்கும் நல்லது தான். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். லாஸ்ட் 7 மாதத்தில் நம்ம 3 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 3வது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்றைக்கி பண்ணிட்டோன்னே சொல்லலாம். அதாவது முதல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியன், அதாவது ஜனவரி மாதம் நடந்த அக்ரிமெண்ட். அண்ட் 2வது பண்ணது இந்தியா யூகே பிரிட்டனோட நம்ம போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ 3வதாக போட்டிருக்குது இந்தியா நியூசிலாண்டோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இது 3மே இந்திய பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம். நம்ம யூரோப்பியன் யூனியனோட போட்ட அக்ரிமெண்ட் மூலிமா 27 ட்ரில்லியன் அளவுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனோட போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா $5 பில்லியன் அளவுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த நியூசிலாண்ட்லேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்மளோட பொருளாதாரத்துக்கு. அண்ட் நம்மளோட பவர் செக்டாருக்கு வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம இந்த வருஷம் வந்து 261 ஜிகாவாட் அளவுக்கு பீக் பவர் டிமாண்டை வந்து நம்ம ரீச் பண்ணோம். இது அடுத்த வருஷத்துக்கு இது 300 ஜிகாவாட்டாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இதில் 120 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம சோலார் உற்பத்தியில் மட்டுமே வந்து மின்சாரம் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மத்தியான நேரத்தில்
வெயில் நல்லா அடிக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 26 ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரம் வந்து வேஸ்ட்டாக போகுது. அதை சேமித்து வைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பற்றியான ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய கம்பெனி இதில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மற்ற வீடியோஸில். ஸோ இதன் மூலிமா லாபம் அடையக்கூடிய கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஸ்பெலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸு, அப்புறம் எக்ஸைடு, அமரராஜா மாதிரியான பேட்டரி கம்பெனிஸும் வந்து லாபம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சூனர் ஆர் லேட்டர் கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த அப்டேட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஐஇஎக்ஸோட இந்த டே ஹைட் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியான நேரத்தில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கேட்டிங்கன்னா ₹1 10 பைசா 15 பைசாக்கு உங்களுக்கு ஒரு யூனிட் கிடைக்குதான். ஆனால் சாயங்காலத்து நேரத்தில் கேட்டிங்கன்னா அது வந்து ₹11 அளவுக்கு கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பகல் நேரத்தில் வந்து கரண்ட் வந்து அந்தளவுக்கு சர்ப்ளஸாக இருக்குது. அதே ஈவினிங் டைமில் இல்லை. காரணம் வந்து சோலார் மூலிமா நம்ம அதிகமான மின்சார உற்பத்தியை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். கூடிய சீக்கிரமே இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நம்மளோட மின்சார தேவையை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணிடும். இன்னும் எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள் எல்லாம் வந்தால் கூட, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்தால் கூட நம்மளால் சமாளிக்க முடியும். அண்ட் நம்மளோட ரயில்வே மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயில்வே எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ரயில்வே செக்மெண்ட்குள்ளார வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது டிட்டகார் ராகன்ஸு, அப்புறம் டெக்ஸ்மேக்கோ ரயில்வே, ரைட்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் லைட்னிங்ஸ் இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஜப்பானோட மிட்சுபிஷி கம்பெனி வந்து நம்மளோட வெஸ்ட் பெங்காலில் ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஜப்பான் இந்தியாவோட ட்ரேட் டீல் நடந்துச்சு இல்லையா, போன வாரம் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் வந்து இந்த விஷயம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. மெல்பர்னில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. லாஸ்ட் 12 வருஷத்தில் வந்து இது 3வது முறை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது. இந்த 12 வருஷத்தில் ஆஸ்திரேலியாவுடனான உறவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட ஒரு பென்ஷன் ஃபண்ட் வந்து $500 மில்லியன் அளவுக்கு நம்மளோட பங்கு சந்தைகளில் ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. யூஸ்வலாக வந்து பென்ஷன் ஃபண்ட் வாங்குறாங்கன்னா நிறைய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வாங்குவாங்க. ஐடிசி, கேஸ்ட்ரால் இந்தியா, இந்த ஐஓசிஎல், பிபிசிஎல் மாதிரியான நிறைய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வாங்குவாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்க வாங்கும்போது ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுரேனியத்தை கொடுக்கறதுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது நம்மளோட பவர் செக்டருக்கு இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியாவோட எதிர்க்கட்சி தலைவர் பாருல முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து எங்களோட டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. இதுவும் வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஜூலை 10ஆம் தேதி 11ஆம் தேதி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நியூசிலாந்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அடுத்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்கும். ஸோ இது நீங்கள் நினைக்கலாம் போன உடனே சைன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நடக்காது. இந்த பேச்சுவார்த்தை வந்து அங்கே டிப்ளமேட்ஸ் மூலிமா, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மூலிமா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி கூட நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே முடிவாகும்போது இரு நாட்டு தலைவர்கள் கூடி கையெழுத்து மட்டும் போடுவாங்க. நீங்கள் கையெழுத்து போடும்போது கூட பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பின்னாடி நிற்பாங்க. 2 பிரைம் மினிஸ்டரும் உட்காந்து வந்து ஃபாரின் மினிஸ்டரும் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், ட்ரேட் மினிஸ்டர்லாம் கையெழுத்து போட்டுட்டு இப்படி வந்து ஃபைலை மாற்றிப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் இதை பார்த்துப்பீங்க. இது இப்படி தான் நடக்கும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூரோட சத்தம் வந்து டெரர் கேம்பில் தான் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட வெடிப்புகள் வந்து டெரர் கேம்பில் தான் நடந்தது. ஆனால் அதனோட சத்தம் வந்து உலகம் ஃபுல்லாக கேட்டிருக்கு. அதனால தான் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு குவைத்துக்கு போயிருக்காரு. அந்த 6 நாடுகள் சுற்றுப்பயணத்தில் இன்னைக்கு குவைத்துக்கு போயிருக்காரு. குவைத்தோட முடியலவரசரை வந்து பார்த்து பேசியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கேட்டிருக்காரு. அவர் இருக்கிற அதே சமயத்தில் தான் அட்டாக்ஸும் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து உலக வங்கி நம்மளோட இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027 இந்தியாவோட வளர்ச்சி 6.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான வளர்ச்சி வரதுக்கு காரணம் புதுசாக நடந்த ட்ரேட் டீல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஒரு ரிப்போர்ட் படித்தேன். இப்போ வண்டிகளில் கிட்டத்தட்ட நம்மளோட டயர்ஸில் காற்று கம்மியாக இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா கிட்டத்தட்ட 4500 கோடி லிட்டர் பெட்ரோல் வந்து வீணாகுதான், எரிபொருள் வீணாகுதான். அண்ட் இதன் மூலிமா 42 கோடி லிட்டர் பெட்ரோல் வந்து வீணாகுதான். இதன் மூலிமா 4500 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுது இந்திய பொருளாதாரத்துலன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து பொருளாதாரத்தில் வந்து கொண்டு வருது பாருங்கள். இதை வந்து ஆத்மா ஸ்டடி அப்படின்றவங்க வந்து ரிசர்ச்சாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கெப்லர் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த க்ரூட் ஆயில் இறக்குமதியில் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையினால இந்தியாவோட க்ரூட் ஆயில் இறக்குமதி மட்டும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை. இது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே இல்லை இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாளில் பேசணும்.
அதாவது கிட்டத்தட்ட 40 நாடுகள் கிட்டத்தட்ட நம்ம க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறோம். ரஷ்யா, ஈராக், ஈரான், ஈவன் வெனிசுலாலேருந்து கூட நம்ம க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறோம். அதை தான் வந்து நமக்கு இது காட்டுது. அண்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விக்ரம் சோலார் அப்படின்ற ஒரு கம்பெனியோட 15,000 கோடி ரூபாய் மதிப்பில் திருநெல்வேலியில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அந்த பெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பெஸ்ட் எக்ரிமெண்ட்டில் அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வரும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லாபம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3வது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 47 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு ரேலி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ஏறிட்டு நாள் ஃபுல்லாகவே அந்த இடத்துலேயே வந்து கன்சால்டேட் ஆச்சு. ஆனால் 3 மணிக்கு மேலே வந்து ஒரு செல் ஆஃப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல் ஆஃப்னு பார்க்கலாம். அப்படியே 150 பாயிண்ட் அளவுக்கு இருந்து எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 80 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் பாசிட்டிவாக முடியுது. அண்ட் இது இல்லாமல் இன்ட்ராடேல ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி. ஒரே நிமிஷத்துக்குள்ளார நிஃப்டி வந்து 40 பாயிண்ட் ஏறுது, இல்லை 40 பாயிண்ட் ஏறுது, இறங்குது. இது அடுத்தடுத்த நிமிஷத்தில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நாள் ஃபுல்லாக ஒரு 4-5 முறை நடந்துச்சு. கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் வந்து பயங்கரமாக மாட்டிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஸோ கிளியராக மேனிப்புலேஷன் நடந்திருக்கிறது தெரியுது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,521 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 7,779 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கிறிஸ்டல் வந்து ஆட்டோ செக்டாரில் வந்து என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டோ செக்டார் இந்த Q1 FY27 கிட்டத்தட்ட 22% அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கார்பரேட் பர்ஃபார்மன்ஸ்லேயே ஆட்டோ செக்டார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது ஃப்ளெக்ஸி ஃப்ளூயர் வண்டிகள் வந்து புதுசாக வருது, இவி வண்டிகளோட சேல்ஸ் வந்து அதிகமாக வருதும், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வரதுனால இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி வந்து 0.7% பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் 0.3% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 3.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் கிட்டத்தட்ட 1% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4,115 ட்ரேட் ஆகிட்டு. நேற்று வந்த லாஸஸை ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணிடுச்சு. அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட புல்லியன் மார்க்கெட்டில் 14,550லையும், 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,340 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோவுக்கு 2,28,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளோட இந்திய அரசாங்கம் சில்வர் இறக்குமதியில் போட்ட தடை காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு சில்வரோட விலை வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபிசிக்கல் சில்வர் வாங்காதீங்க. வாங்குறதா இருந்தால் டிஜிட்டலாக வாங்கி வைங்க. ரொம்ப தேவைன்னா மட்டும் வாங்குங்க. அண்ட் நம்மளோட டிஎஸ்டிஐஆர் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து $79 இருக்குது நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா எஃப்ஐஐஸ் இன்றைக்கி 533 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து 2,058 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷார்ட் பொசிஷன் 89% வந்து 91% ஷார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால. அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்த்தோம்னா, நால்கோவும் என்எல்சியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்காங்க 50-50ன்னு சொல்லிட்டு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலிமா 1080 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒடிசாவில். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் என்ன அக்ரிமெண்ட்னா, அடுத்த 25 வருஷத்துக்கு இந்த பவர் பிளான்ட்டுக்கு தேவையான நிலக்கரியெல்லாம் என்எல்சி கொடுக்கும், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பவர் பிளான்ட்டில் உற்பத்தி ஆகிற கரண்ட் வந்து இந்த நால்கோ வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட அலுமினியமோட ஸ்மெல்டரை வந்து இயக்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 2 கம்பெனிக்குமே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் டாடா ஸ்டீல் இவங்க கிட்டேருந்து வந்த அப்டேட் என்னன்னா, க்ரூட் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் வந்து 11% அளவுக்கு இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த முதல் குவார்ட்டரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்கான் சேல்ஸ் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு பெஸ்ட் சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது டாடா ஸ்டீல்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இவங்க வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 1081 மெகாவாட் அளவுக்கு ரினியூவபிள் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓவரால் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 14,535 மெகாவாட்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் 61% ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பவர் செக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரினியூவபிளுக்கு வந்து மாறுறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அது என்விரான்மெண்ட்டாலும் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம்னா இந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எஸ்பிஐயோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் இவங்க ஐபிஓ வந்து எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 14 ஜூலை 16 வரையும் வரப்போகுது. அண்ட் இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். காரணம் வந்து நல்ல வேல்யூஷன் தான் வராங்க, அந்தளவுக்கு ஓவர்லி வேல்யூ கிடையாது. அண்ட் இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாக ஓஎஃப்எஸ் தான் இருக்க போகுது. எஸ்பிஐயோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து விற்க போகிறாங்க. 6% அளவுக்கு விற்க போகிறாங்க. மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாக்கி 4% விற்க போகிறாங்க. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஒரு 20% காமிக்குது. ஸோ ஒரு லாட் உங்களுக்கு அலாட் ஆனால் கூட 3,000 ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டு பார்ப்போம், கிடைச்சா லக்கு தான். அண்ட் அடுத்து
டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி இன்னைக்கு வந்து 6% அளவுக்கு விழுந்தது. காரணம் என்னன்னா, இவங்களோட செமிக்ளூட்டைடோட மாத்திரை வெளியே வந்துருச்சுன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐப் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. அது ஒரு நல்ல நம்பிக்கையும் கூட. ஸோ இவங்களோட செமிக்ளூட்டைடெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிட்டு அவங்களோட கம்பெனிக்குள்ளாரே வந்து குவாலிட்டி செக்குக்கு போயிருக்கு. அப்படி குவாலிட்டி செக்குக்கு போகும்போது அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதாவது இது சுத்தமாக இல்லை, இது வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது, இது டிசொல்யூஷன் ஆக மாட்டேங்குது, அதாவது கரைய மாட்டேங்குது, இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்ததுனால இப்போதைக்கு நாங்கள் இதை நிறுத்தி வைக்கிறோம். அண்ட் இதுக்கான காரணத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால இந்த மருந்துகளை உற்பத்தி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த ரா மெட்டீரியலில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது. ஸோ அதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்திட்டு தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இவங்களோட இந்த செமக்ளூட்டைடோட மார்க்கெட்டுக்கு வர்றது வந்து லேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஷேர் ப்ரைஸை போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இதனோட ரிப்பிள் எஃபெக்டாக இவங்ககிட்ட மாத்திரை வாங்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸை மட்டுமே நம்பி இல்லை, நாங்கள் மற்ற சப்ளையர்ஸும் நம்பி தான் இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட கஸ்டமர் டிமாண்டும் நல்லா இருக்கிறதுனால எங்களோட ரெவன்யூ மேலே மிகப்பெரிய இம்பாக்ட் இது காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயமா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கம்பெனிக்கும் இது ஒன்று தான் செய்தி, ஆனால் 2 பேரும் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு, ஆனால் டாக்டர் ரெட்டி ரெக்கவர் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டாக்டர் ரெட்டியில் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ராஜேஷ் பவர், இவங்க வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு 1500 கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு குஜராத்தோட ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து 653 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதாவது இவங்களோட மார்க்கெட் கேப்பே 1500 கோடி தான். இவங்களுக்கு 653 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன ஆர்டர்னா, இந்த ஹை டென்ஷன் லோ டென்ஷன் லைன் போகுது இல்லையா, அந்த லைனை அண்டர் கிரவுண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. ஒன்ஸ் இந்த ஆர்டர் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா மற்ற கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து இதே மாதிரி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை குஜராத் கவர்மெண்ட் கிட்டேருந்து இதே மாதிரி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வேடிக்கை பாருங்கள். அண்ட் அடுத்து போரோசில் ரினியூவபிள் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, எங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நல்ல டீல் கிடைச்சதுன்னா எங்களோட ஷேர்ஸ் வந்து விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ப்ரொமோட்டர் விற்றா நெகட்டிவ் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ப்ரொமோட்டர் விற்றா நெகட்டிவ் தான், ஆனால் வாங்குறவன் வேறு யாராவது பெரிய ஆளாக இருந்தால் இதில் வந்து இன்னும் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வாங்கினான்னா அதனால் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ஜேபி கெமிக்கல்ஸில் வந்து நடந்தது. அது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அது வந்து டோரண்ட் வாங்கினாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கை மாறி போயிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஒரு 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் 2 பேருமே வந்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மர்ஜராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வாங்கிட்டாங்கன்னா இது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் ஸ்வாப் மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த கம்பெனியோட ஒரு மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டராக வந்து இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் இது மாறலாம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போதைக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு செய்தி தான், இன்னும் வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வேண்டியது இருக்குது. அண்ட் அடுத்து இன்சோலேஷன் எனர்ஜி, இவங்களும் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு 2500 கம்பெனி. ஆனால் 2500 கோடி ரூபாய் கம்பெனி. இவங்களுக்கு 560 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து என்டிசிபி ரினியூவபிள் எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர்னா, சோலார் பேனல்ஸை சப்ளை பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்ச உடனே இன்றைக்கி 9% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். அந்த ராஜேஷ் பவர், இந்த 2 கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, ஆனால் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து ஜிஎம் ப்ரீவரிஸ், இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. போன வருஷம் 25 கோடி லாபம் பண்ணவங்க Q1ல், இந்த வருஷம் 37 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. லாபம் ஏறி இருக்குது. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% 30% அளவுக்கு ஏறி இருக்குது. அண்ட் கிராஸ் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா 30% அளவுக்கு ஏறி 50% அளவுக்கு ஏறி இருக்குது. அதாவது போன வருஷம் 30 கோடி லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் 46 கோடி வந்து கிராஸ் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து போன வருஷத்துக்கு வந்து இந்த வருஷத்துக்கும் 400 பேசிஸ் பாயிண்ட் ஏறி இருக்குது, 4% ஏறி இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான். அண்ட் சிடிஎஸ்எல் வந்து 20 கோடி ரூபாய் அளவுக்கு புல்லியன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் வரையும் சிடிஎஸ்எல்ன்றவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் புக் கீப்பிங், ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை வச்சுருந்தாங்க. அதை பற்றி நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கூட பேசியிருந்தோம், டெபாசிட்டரிஸாக இருக்காங்கன்ட்டு. இப்போது இவங்க வந்து கிஃப்ட் சிட்டி மூலிமா இன்டர்நேஷனல் புல்லியன் ஹோல்டிங்கில் 20 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் சிடிஎஸ்எல் வந்து இந்த புல்லியன் டிரான்சாக்ஷனோட ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இவங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இது சிடிஎஸ்எலுக்கு பாசிட்டிவ் விஷயம். நான் சிடிஎஸ்எல்ல ஒரு ஷேர் ஹோல்டர், அது டிஸ்க்ளோஷர். அடுத்து செய்கல் இந்தியா அவங்களோட ஒரு சப்சிடரி நிறுவனத்தில் 110 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சப்சிடரியோட பேர் வேலகான் பவர் டிரான்ஸ்மிஷன் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, வருங்காலத்தில் ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிசிஎஸ், கடைசியாக டிசிஎஸோட Q1 நம்பர் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கு.
ரெவன்யூ 14% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நெட் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாததுக்கு காரணம் ஒரு 600-700 கோடி ரூபா அளவுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வந்து DCX அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பேட்டன்ட்டோ ஏதோ ஒரு பிராண்டு ஒரு கன்ஃபியூஷனால ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டை வந்து இன்னும் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது ரெவன்யூ வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட நல்லாவே வந்திருக்கு. ஆனால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஷன். அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் ஏஐ பிஸ்னஸ்லேயே வந்து இவங்களுக்கு வந்து மொமெண்டம் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹையரிங்ஸ், இந்த ஐடி கம்பெனியை பொறுத்த வரையும் எந்த அளவுக்கு வந்து வேலையாட்களை உள்ளே எடுக்கிறாங்கன்றது பொறுத்து தான் அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 100 பேர் வந்து ஒரு வேலையை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் வந்து வேலைக்கு வச்சுருக்கணும். திடீர்னு வந்து பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னா அதுக்கான புது ஆட்களை வேலைக்கு எடுக்கணும் இல்லையா? அப்போது 9300 பேர் புதுசாக வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னா அந்தளவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 12 பில்லியனாக இருந்தது 9.5 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. அதாவது நிறைய கான்ட்ராக்டை முடிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் புது கான்ட்ராக்ட் வர வேண்டியது பாக்கி இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நெகட்டிவான அப்டேட்டில். அண்ட் இதுக்கு இந்த ரிசல்ட்டுக்காக இப்போது ஏடிஆர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். விப்ரோவோட ஏடிஆர் 1.3% அளவுக்கு பாசிட்டிவாகவும், இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 8:15 நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அந்த ஏடிஆர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி க்ளோசிங்லேருந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், S&P 500 0.3% அளவுக்கு பாசிட்டிவாகவும், கோல்டு பிரைசஸ் ஒரு $14 $4125 அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட விலை எடுத்தோம்னா $77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $2 அளவுக்கு கூல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கான ரிப்ளை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன கமெண்ட்டுக்கான, அதாவது ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி சொல்லுங்கள், நான் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்காதீங்க யார்கிட்டையும். ஏன்னா இது வந்து ரொம்ப முதல் ஸ்டேஜ். இப்போ வந்து என்ன ஆகும்னா அடுத்து வந்து கால்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஷேரை வாங்கி இந்த ஷேரை வித்துடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் கால்ஸ் கொடுப்பாங்க, கால் வாங்க புட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் புக்கு விற்கிறேன், அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா கிழிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2500 கொடுத்து புக்கு வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரேடிங் கிளாஸ் சேருவீங்க. இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு புரியறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகிடும். புரியுதுங்களா? உங்களால் வந்து ஒரு வண்டி ஓட்ட முடிஞ்சால் அந்த வண்டி வந்து நீங்கள் ஓட்டலாம். அப்படி உங்களால் ஓட்ட முடியலன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் போடணுமா, செகண்ட் கியர் போடணுமா, தேர்ட் கியர் போடணுமா, ஃபோர்த் கியர் போடணுமா, இப்போ பிரேக்கை பிடிக்கணுமா, ஆக்சிலேட்டர் பிடிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டு உங்களால் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை பற்றி பார்க்க வேண்டியதே இல்லை. அதாவது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வந்துச்சா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து SIP மாதிரி போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே போகலாம். இதனால் அவங்களுக்கான யூடியூப் ரெவன்யூ வந்து வராது. அதனால தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போய்டுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்தீங்களா, அது வரையும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க. உங்களோட கேபிட்டல் தன்னால் பெருசாகும். ஓரளவுக்கு மார்க்கெட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் இண்டெக்ஸை வந்து ஒரு சாதாரண ஃபண்ட் மேனேஜரால் பீட் பண்ண முடியாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு சாதாரண இன்வெஸ்டரால் பீட் பண்ண முடியாது. அதையும் பீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டைரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளார பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதை பீட் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும். நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனினா இந்த கம்பெனின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அந்த கம்பெனியில் நாளைக்கு நஷ்டம் வந்தால் அது யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான் வரும். ஸோ ரிஸ்க் உங்களுது, ஸோ முடிவு உங்களுதாக இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணணும்னா அதனோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் 10% க்ரோ ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இன்ஃப்ளேஷனே நமக்கு 7% இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பேனாவை வந்து நான் 100 ரூபாய்க்கு போன வருஷம் வியாபாரம் பண்ணேன்னா இந்த வருஷம் 107 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக 7% என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7% என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே 10% நான் மார்ஜின் மெயின்டைன் பண்ணேன்னா. இதனால் இந்த 7 ரூபாவை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இந்த 7 ரூபாவை தாண்டி எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கணும். ஸோ சேல்ஸ் அப்புறம் ப்ராஃபிட் 10% மேலே இருக்கான்னு பாருங்கள். அந்த 10%ல் 7 கழிச்சோம்னா பாக்கி 3% தான் ரியல் க்ரோத். இதை வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் ROE ROC
அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு 70,000 ரூபாய் தான் லாபம் பண்ணுறான்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் அவன் சம்பாதிக்கிறான். 7% தான் ROIனா 70,000 ரூபாய் தான் அவன் லாபம் பண்ணுறான். ஸோ ROI ROC 14% மேலே இருக்கணும். கடன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெப் டு ஈக்விட்டி பாருங்கள் 0.5க்கு கீழே இருக்கணும். அப்படி 0.5 கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா 1 கோடி ரூபா மதிப்பில் சொத்து இருக்குது, 50 லட்ச ரூபா மதிப்பில் கடன் இருக்குன்னு அர்த்தம். அதே 1 இருக்குன்னா டெப் டு ஈக்விட்டி 1 கோடி ரூபா கடன் இருக்குது, 1 கோடி ரூபா மதிப்பில் சொத்து இருக்குன்னு அர்த்தம். அதே 10 டெப் டு ஈக்விட்டி இருக்குன்னா 1 கோடி ரூபா மதிப்பில் சொத்து தான் இருக்குது, ஆனால் 10 கோடி ரூபா கடன் இருக்குன்னு அர்த்தம். டெப் டு ஈக்விட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் மாறும். பேங்கிங் செக்டாருக்கு இது எதுவுமே செட் ஆகாது. பேங்கிங் செக்டாருக்கும் கம்ப்ளீட்டாக மற்ற இது இருக்கும். அதை வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நான் குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸை சொல்லிவிடுவேன். ஆனால் இது என்ன நடக்கும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், நாட்கோ ஃபார்மா எடுத்துப்போம். சரிங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாட்கோ ஃபார்மா நல்ல கம்பெனி, 1500 ரூபா இருக்கும்போது நல்ல கம்பெனி வாங்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நீங்களும் வாங்க ஆரம்பிப்பீங்க. அது 1000 ரூபாய்க்கு வந்துடும். பிரதர் இந்த மாதிரி நாட்கோ கம்பெனி 1000 ரூபாய்க்கு வந்துச்சு, என்ன பண்ணும்? நல்ல கம்பெனி பிரதர், ஒவ்வொன்றா வந்து வாங்குங்க, டிஃபன் காஃபி மாதிரி வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். நீங்களும் வாங்குவீங்க. அடுத்து அது 500 ரூபாய்க்கு வந்துடும். நல்ல கம்பெனி பிரதர், டிஃபன் காஃபி மாதிரி வாங்குங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்வேன். அது 500 ரூபாயிலேருந்து திருப்பி 1000 ரூபாய்க்கு போகும். பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா? பார்த்தீங்களா, நம்ம சொன்ன 500 ரூபாய் வாங்கினது இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது உங்கள் மைண்ட் வாஷ் இருக்கும், தம்பி உனக்கு நம்பி நான் 1500 ரூபா வாங்கினேன், ஏன் நிலமை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களோட பணம், நீங்கள் ரிஸ்க் எடுங்க, தப்பு நடக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அசட் டைவர்சிஃபிகேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட கையால் நீங்கள் பண்ணுங்கள், யார்கிட்டையும் நீங்கள் சஜஷன் கேட்காதீங்க. இப்போ என்னால் ஒரு விஷயம் முடியுதுன்னா அது உங்களால் முடியும். புரியுதுங்களா? யாராலையுமே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. 100% ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஒரு ட்ரேடர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரேடர். அவர் பேர் எனக்கு சட்டுன்னு மறந்துடுச்சு. நான் வந்து அவர் பேர் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருக்காரு. கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் அவர் ட்ரேடராக இருந்தார். 5 முறை அவர் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிச்சார். அவர் சம்பாதிச்ச அளவுக்கு லாபத்தை அந்த காலகட்டத்தில் யாருமே சம்பாதிக்கல. ஆனால் 5 முறையும் அவர் பேங்க்ரப்ட் ஆனார், திவாலானார், கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ அவர் வந்து புத்திசாலி, ஆனால் தோத்தும் போனார். ட்ரேடிங்ன்றது, இன்வெஸ்டிங்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி கேம். அந்த ப்ராபபிலிட்டியில் நமக்கான சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகப்படுத்திக்கணும், ஃபெயிலியர் ரேட்டை கம்மி பண்ணணும். அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயந்தான் அனலைசிஸ். அதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயம் தான் டைவர்சிஃபிகேஷன். அதை பண்ணாலே போதும். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட அடுத்து ஒருத்தன் புக்கு விற்க போகிறான்னு அர்த்தம், அடுத்து வந்து ஒருத்தன் கோர்ஸ் விற்க போகிறான்னு அர்த்தம், அடுத்து ஒருத்தன் ஈவெண்ட்டுக்கான டிக்கெட் விற்க போகிறான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் வந்து இதை பண்ணுங்கள். அதை சொல்லலாம் தான். ஏன்னா வந்து எல்லோரும் போய் மாற்றத்தை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம். ஸோ யாரும் யார்கிட்டையும் வந்து அட்வைஸ் கேட்காதீங்க. நீங்களே உங்களோட சொந்த முயற்சியில் வந்து முன்னாடி வாங்க. தேங்க்யூ.